Hey guys, welcome back in another video. ஸோ நீங்கள் எல்லாருமே யூனிட்டியில் அட்வான்ஸ்டு ஸ்கிரிப்டிங்கான டியூட்டோரியல்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ரைட்? ஸோ பாருங்க கைஸ், ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நம்ம ஆக்சுவலி பேசிக் ஸ்கிரிப்டிங்கே முடிக்கலை, ஓகேவா? நம்ம ஜஸ்ட் ஒரு கேம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கான தேவையான ஸ்கிரிப்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் பார்ட்டு தான் நம்ம பண்ணோம், ரைட்? ஒரு க்யூப் கேம் க்ரியேட் பண்ணோம் இதுக்கு முன்னாடி. நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கேம் எப்படி உருவாகணும்னு தெரியும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஓகே? ஸோ நீங்கள் அங்கே கற்றுக்கிட்டிங்களா, ரொம்ப பேசிக், ஓகேவா? இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஒருவேளை நான் இப்போ ஒரு 10 வீடியோ கிட்ட நான் போடுவேன் யூனிட்டியில், அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கும் போக வேணாம், எந்த ஒரு வீடியோவும் பார்க்க வேணாம், சப்பையாக நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணிடுவீங்க. நான் கேரண்டி கொடுக்குறேன், ஓகே? நான் கேரண்டி கொடுத்த மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ without wasting time, let's get started. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் யூனிட்டி ஹப் அப்படின்னா என்னன்றதை சொல்லிக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க தட் நம்ம கூகுளில் போயிட்டு டவுன்லோட் யூனிட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் சர்ச் பண்ணுறப்ப நம்ம டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவோம். டவுன்லோட் யூனிட்டின்னு போட்டிருக்கோம் அண்ட் சூஸ் யுவர் யூனிட்டி ப்ளஸ் டவுன்லோட் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் டவுன்லோட் யூனிட்டி ஹப் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், எதில் நெட்டு கம்மியாக செலவாகுதோ அதை டவுன்லோட் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சி யூனிட்டி ஹப் டவுன்லோட் பண்ணிடுவோம். அடுத்து உள்ளே போய் பார்த்தா யூனிட்டியே இருக்காது. ஸோ இந்த யூனிட்டி ஹப் அப்படின்றது என்னதுன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ யூனிட்டி ஹப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சைஸ் கம்மி தான், ஓகே? டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும், எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு ஷார்ட்கட் இங்கே வந்துடும். இல்லாட்டி நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் அமைக்கி ஜஸ்ட் யூனிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். யூனிட்டி ஹப் அப்படின்னு போட்டிருக்கோம், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் என்னோடய யூனிட்டி ஹப்பை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் என்னென்ன யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு, ஓகே? இது ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது. பாதி பேருக்கு இது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு யூனிட்டி ஹப்பில் உங்களோட யூனிட்டி ஐடியை வச்சு சைன்இன் பண்ணணுன்னு சொல்லும். ஸோ ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் யூனிட்டி ஐடியை க்ரியேட் பண்ணல அப்படின்னா கவலைப்படாதீங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. சைன் அப் பண்ணுற மாதிரி தான். நம்ம ஃபேஸ்புக்கில் சைன் அப் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராமில் சைன் அப் பண்ணுவோம், ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும், சரிங்களா? உங்களுக்கு பண்ண தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கூகுளில் இல்லாட்டி யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கோங்க, ஹவு டு கிரியேட் அ யூனிட்டி ஃப்ரீ ஐடி அந்த மாதிரி. நான் கூட ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க உங்களோட அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணோடனே உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. இல்லாட்டி நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு அதுவாக ட்ரேஸ் பண்ணிக்கிறோம், ஓகே? ஸோ இந்த பேனலில் இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பேனலில் இருக்கோம். இங்கே உங்களோட கம்ப்யூட்டரில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே இங்கே ஷோ பண்ணும், ஓகே? அடுத்து பார்த்தீங்கன்னா லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். லேர்னில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடச்சிரும், ஓகேங்களா? அண்ட் அப்படியே டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும், சரிங்களா? ஸோ டியூட்டோரியல்ஸ் அப்படின்றதுல உங்களுக்கு சொல்லி தருவாங்க யூனிட்டி, ஓகே? ஸோ நீங்கள் என்கிட்ட லேர்ன் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கே டியூட்டோரியல்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், ஓகே? அங்கே சூப்பராக சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். கம்யூனிட்டி அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு யூனிட்டியில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஃபாரம்ஸு, ஆன்சர்ஸு, குரூப்ஸு அதெல்லாம் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கேருந்து லைவ் ஹெல்ப் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்ஸ்டால்ஸ் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. இன்ஸ்டால்ஸ் அப்படின்றதுல என்ன இருக்கும்னா, நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளே என்னென்ன யூனிட்டி வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது போட்டிருக்கும், கிளியர்? ஸோ ஒருவேளை நீங்கள் யூனிட்டி எந்த ஒரு யூனிட்டியும் இன்ஸ்டாலே பண்ணல, வெறும் யூனிட்டி ஹப் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் உங்களை என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா க்ரோமுக்கு போங்க, டவுன்லோட் யூனிட்டி போடுங்க, ஓகேங்களா? சூஸ் யுவர் யூனிட்டி ப்ளஸ் டவுன்லோட் அப்படின்னு போட்டிருக்கோம்ல, அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த யூனிட்டி வெர்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? 500 MB-லேருந்து 1 GB வரைக்கும் இருக்கும் யூனிட்டி, ஓகே? டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த மாதிரி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இல்லைப்பா, உங்களுக்கு நெட்டு ரொம்ப தான் ஸ்பீடாக இருக்குது, நீங்கள் ப்ராட்பேண்டெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் யூனிட்டி ஹப்லேயே போங்க, ஓகே? ஆட் அப்படின்னு போட்டிருக்கா இந்த ஓரத்தில், ஆடில் கிளிக் பண்ணுங்கள். ஆடில் கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்துடும் ஆட் யூனிட்டி வெர்ஷன், செலக்ட் அ வெர்ஷன் ஃபார் யூனிட்டி, இதாவது நிறைய விஷயம் போட்டிருக்கும், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு எந்த யூனிட்டி வெர்ஷன் வேணுமோ இங்கேருந்தே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா?
சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஆட் மாடியூல்ஸ் டு இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி இது போட்டிருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணோம்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஐடிஇ. சரிங்களா? ஐடிஇனா என்னென்ன தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் எடிட் பண்ணுவீங்களா, கோடிங் எங்கே பண்ணுவீங்களோ அதுதான். ஓகேங்களா? ஸோ அதுதான் மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி. இது வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு மோனோ டெவலப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எனக்கு வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பில்டு, iOS பில்டு, tvOS, லினக்ஸ் பில்டு, மேக் பில்டு, இதாவது நிறைய விஷயம் போட்டிருக்கு. இது என்னடா பில்டுன்னு போட்டிருக்கு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஆண்ட்ராய்டுக்கு பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட். ஓகேவா? உங்களோட கம்ப்யூட்டரில் ஆண்ட்ராய்டுக்கான பில்ட் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸும் இன்ஸ்டால் ஆகிரும். சரிங்களா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ உங்களுக்கு எதுக்கு பில்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்னு இருக்கும். டாக்குமெண்டேஷன்னா என்னென்னா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் டாக்குமெண்டேஷன். ஓகே. ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அண்ட் அவ்வளோதான். ஓகே. அடுத்து நீங்கள் டன்னில் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் எப்படி இங்கே எனக்கு 3 வருஷன் யூனிட்டி நான் வச்சுருக்கேன்ல, அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லோடிங் ஆகிற மாதிரி அப்படியே ப்ளூ கலரில் ஒரு லைன் தெரியும், அது இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? நான் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணல, ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் 3-4 வருஷன்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் யூனிட்டி ஹப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் யா கைஸ், ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே யூனிட்டி வெர்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க, நார்மலாக நம்ம டவுன்லோட் பண்ணுவோம்ல, க்ரோமில் போயிட்டு யூனிட்டியோட ஏதாச்சும் ஒரு 5.6 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு யூனிட்டி எடிட்டர் ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்படி இங்கே யூனிட்டி ஹப்பில் கொண்டு வரது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். சரிங்களா? ஒரு வாட்டி நீங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, லொக்கேட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஆட்னா நம்ம ஏதாச்சும் புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம்னா ஆடில் கிளிக் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் இப்போ நீங்கள் ஏற்கனவே தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா லொக்கேட்டில் கிளிக் பண்ணுங்கள். லொக்கேட்டில் கிளிக் பண்ணிட்டு எங்கே உங்களோட யூனிட்டி இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் நான் எதுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் சர்ச்சில் போங்க. ஓகேங்களா? இங்கே டைப் ஹியர் டு சர்ச் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிட்டு யூனிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? யூனிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணோடனே உங்களோட கம்ப்யூட்டரில் எங்கெங்கே யூனிட்டியெல்லாம் இருக்கோ எல்லாம் காமிக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே எனக்கு யூனிட்டி இருக்கா, இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனில் போவேன். ஓகேவா? அப்போ இதோட ஆக்சுவல் லொக்கேஷன் எங்கே இருக்குது அது வந்து எனக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட். சரிங்களா? இங்கே போட்டிருக்கு பாருங்கள், இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கா. இதுக்கு மீனிங் என்னென்னா இது வந்து ஒரு ஷார்ட்கட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வந்து யூனிட்டியோட ஷார்ட்கட் தான். நம்மளுக்கு யூனிட்டி தான் தேவை, ஷார்ட்கட் தேவையில்லை. ஸோ இதுலேயும் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனில் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் எனக்கு கிடச்சிருச்சு. அண்ட் இது வந்து ஷார்ட்கட் கிடையாது இங்கே. ஸோ என்ன பண்ணுங்கன்னா மேலே இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணுங்கள். மேலே கிளிக் பண்ணோன்னே அந்த பாத்து வந்துடும். பாத்துனா அந்த இடம் வந்துடும். சரிங்களா? அப்படியே எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட அந்த யூனிட்டி ஹப் இருந்துச்சுல அதில் இந்த மேலே போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்டர் அமுக்கணுன்னே பார்த்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல உங்களோட யூனிட்டி இருந்துச்சோ அங்கே வந்துடும். இப்போ உங்களோட அந்த யூனிட்டியை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து செலக்ட் எடிட்டரில் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே இதை செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ஏற்கனவே இருக்குது. பட் நீங்கள் தனியாக வேறு யூனிட்டி வெர்ஷன் வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் இந்த யூனிட்டி ஹப்போட மெயின் யூஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுதுல, இதுதான் என்னோட யூஸ். அதாவது என்னென்னா, நான் ஒரே நேரத்தில் எத்தனை யூனிட்டி யூஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள். யூனிட்டி 5.6.7 F1, 2019 வெர்ஷனு, 2019.4 வெர்ஷனு. இது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ யூனிட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரே கம்ப்யூட்டரில் நீங்கள் 10-15 வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த யூனிட்டி ஹப்க்கான யூஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே யூனிட்டி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் யூனிட்டியை ஓப்பன் பண்ணக்கூடாது, யூனிட்டி ஹப்பை ஓப்பன் பண்ணணும். ஓகே. இனிமேல் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன்ல, நீங்கள் யூனிட்டி டவுன்லோட் அர்ச்சீவ் போட்டு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு, அப்படியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா யூனிட்டியை, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ப்ராஜெக்ட்ஸில் கிளிக் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்ஸில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். அடுத்து நீங்கள் இங்கே ஆட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆடில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூனிட்டி ப்ராஜெக்ட் எங்கே ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அதை ஓப்பன் பண்ணும் அப்படின்னா நீங்கள்
இந்த ஆட் அப்படின்னு போட்டிருந்துச்சுல ஆடில் கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டர் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த ஆட் அப்படின்றது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களோட புது யூனிட்டி ப்ராஜெக்ட், இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே காட்டலை அப்படின்னா நீங்கள் ஆடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம நியூவில் கிளிக் பண்ணுவோம். நியூவில் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2D 3D ஹை டெஃபினிஷன் ஆர்பி 3D வித் எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு போட்டிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் மீனிங் என்ன அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு 3Dயில் கிளிக் பண்ணுங்கள். 3Dயிலே உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்துடும். ஓகே, 3Dயில் கிளிக் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்டுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு யூனிட்டி பேசிக்ஸ் அப்படின்னு வைக்க போகிறேன். ஓகே, யூ கேன் கீப் எனிதிங். அடுத்து உங்களோட லொக்கேஷன் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணும் அப்படின்றது அதெல்லாம் செட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் ஆயிரும். தட்ஸ் ஆல். ஓகே, அண்ட் எஸ், முக்கியமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ க்ரியேட் பண்ணல இந்த ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக 2019.4.17 F1 அப்படின்ற வெர்ஷன் யூனிட்டி வெர்ஷனுக்காக க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா, அதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வெர்ஷனு. இப்போ உங்களுக்கு யூனிட்டி 5க்கான வெர்ஷனுக்கான யூனிட்டி ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த நியூ இருக்குல்ல, அது பக்கத்தில் ஓரத்தில் ஒரு ஆரோ இருக்கும்ல, அந்த ஆரோவை கிளிக் பண்ணிட்டு எந்த வெர்ஷன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியர். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் இங்கே வந்திருக்கு அண்ட் அந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன் யூனிட்டியோட லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் டைம் எடுத்துக்கிட்டு இருக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ வீடியோ லைட்டாக லாங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நிறைய பேர் அப்புறம் சொல்லுவீங்க, ப்ரோ வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குது, நான் டவுன்லோட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு. ஸோ நான் வீடியோவை இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். பட் டோன்ட் வரி, ஒரே நாளில் நான் 3 நாள் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். 2 ஹவர்ஸ்க்குள்ளே இல்லாட்டி இந்த ஒரு நாளுக்குள்ளே நான் அடுத்த வீடியோ போட்டுருவேன். அண்ட் என்கிட்ட இருந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ப்ளீஸ், கஷ்டப்பட்டு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன், அதனால் ப்ளீஸ் டவுன்லோட் பண்ணாதீங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இருக்காது. அப்புறம் அவ்வளோதான், நான் க்ரியேட் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ப்ளீஸ் வீடியோஸை டவுன்லோட் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் யா, தேங்க்யூ. ஸோ லவ் யூ ஆல், குட் பை.